நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வாழ்க வாழ்க. நான் உங்கள் சக்தி ராஜா, சர்வம் சக்திமயம். ஆனி மாதத்தில் பயிற்சியாகக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனி 15 தேதி, ஆங்கில தேதி பார்த்தோம் அப்படின்னா 30/6/2024 அதிகாலை 2:50 மணிக்கு புரட்டாதி 2ஆம் பாதத்தில் இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறார். இந்த சனி பகவானுடைய காரகத்துவம் அத்தனை பாவங்களும், அதற்குண்டான சாராம்சம் என்ன, அந்த வக்ர நிவர்த்தியை நம்ம எப்படி எடுத்துக்கணும், எந்த மாதிரி பலாபலன் 12 ராசியில் உள்ள நட்சத்திர ரீதியான பலன்களை நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்போ வக்ர நிவர்த்தி எப்போ ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஐப்பசி 30ஆம் தேதி வரை இந்த சனி பகவான் வக்ரகதி நிலையில் இருக்கார். கிட்டத்தட்ட 140 நாட்கள் வக்ரகதியாக இருக்கார். சூரியனுக்கு 5, 6, 7, 8, 9 இந்த பாவங்களில் சனி பகவான் குரு பகவான் வரும் காலம்தான் சனி வக்ரகதி ஆகக்கூடிய காலங்கள். இப்போ சனி பகவானுடைய காரகத்துவம் என்னென்ன பாவகமோ அதனுடைய பாவக அதிபதியான அந்த கிரகம் அனைத்து வித பலன்களையும் கெடுப்ப. ஏன்னா சனி பகவான்ன்றது அசுப கிரகம் இல்லையா? ஆனால் உங்கள் ஜோதிட ரீதியாக, ஜாதக ரீதியாக உங்களுடைய ஜாதகத்தில் அந்த சனி பகவான் என்ன காரகத்துவம் வாங்கியிருக்கார், என்ன நட்சத்திர ரீதியில் இருக்கார் அப்படின்ற விஷயம் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணுறக்கூடிய விஷயம். சரி, இந்த காலகட்டம் ஜனன ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் சனி வக்ரமாக இருக்காரோ அவர்களுக்கு இந்த 140 நாட்கள் யோக பலன்களை தான் தருவார். அது அஷ்டமஸ்தானத்தில் இருக்கட்டும், சஷ்டகஸ்தானத்தில் இருக்கட்டும், 12ஆம் இடத்துல இருக்கட்டும், எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுடைய சனி இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, சனி வக்ரகதி ஆகாமல் ஜனன ஜாதகத்தில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தாலும் இந்த காலகட்டம் சற்று தாமதங்களையே கொடுக்கும் அனைத்து விஷயங்களையும் அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாது இந்த சனி பகவான் ஆயுள் காரகத்துவ கிரகம் இல்லையா? அதனால் உங்கள் ஜாதகத்தில் அந்த சனி பகவான் நிலை என்ன, இந்த காலம் உங்களுடைய காலமாக்கி கொள்ள என்னென்ன கான்சன்ட்ரேஷனில் நீங்கள் இந்த சனி பகவானுக்கு உண்டான பரிகார ரீதியான வாழ்வியல் பரிகாரத்தை எப்படி மேற்கொள்ளலாம், நாம் சொல்ல போகிற விதிகள் என்னுடைய ஃபாலோவர்ஸ், என்னுடைய வாடிக்கையாளர்கள், இந்த நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அத்தனை பேருக்கும் உண்டான வெற்றியை நீங்கள் எப்படி தீர்மானிக்கிறது, இந்த வக்கர பயிற்சியை எப்படி நம்ம இந்த வாழ்க்கையில் சரிவகமாக நடந்து கொள்வது, எந்த பாவகத்தில் வேணாலும் உங்களுக்கு இருக்கட்டும், இந்த 140 நாட்களும் சனியினுடைய தாக்கம் குறைந்து வெற்றியை உங்களுக்குள்ளாத ஆக்கி கொள்ளக்குண்டான காலம், அதுக்குண்டான சூழ்நிலை, அதுக்குண்டான பரிகார ரீதியான ஒரு அமைப்பு தான் நம்ம இப்போ சொல்ல இருக்கிறோம். ஆமாம், இந்த சனி பகவானுடைய காரகத்துவமே மிகப்பெரிய ஒரு ஸ்தான பலம் உள்ள காரகத்துவம் இல்லையா? அதனால் 12 ராசியில் அமர்ந்த நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் இந்த வக்ரம் உங்களுக்கு என்னென்ன தீர்வை கொடுக்கணும். எவர்திங் பி சக்ஸஸ் இன் யுவர் லைஃப். உங்களுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் தான், மற்றவா கையில் கிடையாது. உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதன்படி நீங்கள் முயற்சி செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கை 100% உங்களுக்குள்ளதாகும். சரி நேயர்களே, வாங்க 12 ராசிகளில் உள்ள 27 நட்சத்திர ரீதியான பரிகாரம் ப்ளஸ் வக்ர சனியினுடைய பலனை மட்டுமே நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். நெகட்டிவ் என்ன வேணாலும் இருக்கட்டும், பாசிட்டிவ் எதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். நம்மளுடைய நெகட்டிவை நாம் எப்படி கலைக்கிறது வாங்க தெரிஞ்சுக்கலாம். அன்பிற்கும் பண்பிற்கும் உரித்தான கும்பராசி நேயர்களே, உங்களுடைய ராசிக்கு இந்த வக்ரம் என்ன செய்ய போகிறது? உங்களுடைய ராசியில் தான் சனி ஆட்சியாக இருக்கார். ஆனால் இப்போ ஒரு 140 நாட்கள் வக்கரகதியாகிறார். இந்த வக்கரத்தால் இந்த கும்ப ராசி நம்மளுக்கு, நம்ம ராசிநாதன் என்னென்ன பாதகத்தை செய்வாரோ, என்னென்ன சாதகத்தை செய்வாரோ. பகவானே, ஏற்கனவே மந்தக்காரகன் நீங்கள், நியாயமான், நீதிமான், தர்மவான். அப்போ ஒரு அசுப கிரகம் வக்கரகதி ஆகிறது சிறப்பா சிறப்பின்மையா 2 விஷயத்தில் எடுத்துக்கணும். மேக்சிமம் சிறப்பு இல்லைன்னு சொல்கிறா, இருந்தாலும் இந்த வக்ரகதியில் இந்த கும்பராசியில் 3 ராசிகள் இருக்குது, 3 நட்சத்திரங்கள் இருக்குது. நாம் பொதுவாக ஒரு ராசிக்கு சொல்கிறதுன்றது வேறொரு நிலை. இந்த நட்சத்திர ரீதியாக அந்த 3 நட்சத்திரங்களும் ஒரு கிரக காரகத்துவத்தில் இருக்குது. அப்போ சனியினுடைய வக்ரம்
இந்த கும்பராசியில் உள்ள அவிட்டத்துக்கு எந்த மாதிரி பலன், சதயத்துக்கு எந்த மாதிரி பலன், புரட்டாதி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி பலன் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேணாமா? எல்லாமே பயமுறுத்துறா இருந்தாலும் கும்பராசியில் உள்ள அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சனி பகவான் வக்ரகதி ஆகிறது யோகம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அந்த குறிப்பிட்ட நட்சத்திரத்துக்கு யோகம். 140 நாளும் உங்களுடைய காலம் வெற்றி காலம். ஒரு நாள் கூட மைனஸ் கிடையாது சார். எந்த அளவுக்கு உங்களால் இந்த நேர காலகட்டத்தில் வாழ்க்கையில் வளம் பெற முடியுமோ அதையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். மண்ணை தொட்டாலும் பொன்னாகக்கூடிய காலம் அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு. இந்த காலகட்டம் உங்களுடைய காலம் வெற்றியாக்கி கொள்ளுங்க. 140 days இன் யுவர் லைஃப் சேஞ்சர், கேம் சேஞ்சர். இந்த சனி பகவான் வந்து உங்களுக்கு இப்போ கேம் சேஞ்சர், ஃபினிஷர்னு சொல்லலாம். சார் எவ்வளோ போராட்டத்தை நாங்கள் கடந்து வந்திருக்கோம் சார். உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சனி தசை, சனி புத்தி, சனி அந்தர சூட்சமம் நடக்குதா? அது ஒரு பாசிட்டிவ் தான். அது இல்லாமல் ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரமாக இருக்காரா? அது ஒரு யோகமாக வேலை செய்யும். ஆக கும்பராசியில் அவிட்டம் நட்சத்திரக்காருக்கு பாசிட்டிவ் இருக்குது. தொட்டதெல்லாம் துலங்கும். மேலும் விஷயத்தை இன்னும் ஷார்ப்பாக தெரிஞ்சுக்கணுமா சார்? நான் ஒன்று பாத ரீதியாக தெரிஞ்சுக்கணுமா? உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் இன்னும் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. மேலும் மேலும் சனி பகவானுடைய விஷயத்தை 200 மடங்கு நீங்கள் லாபம் எடுக்கணுமா? ஊஞ்சல் நிகழ்ச்சியை நீங்கள் பாருங்கள். அம்பாளுடைய தாலாட்டு இன்னும் பல கோயில்கள் நடக்குது. ஊஞ்சல் ஆட்டி தாலாட்டுவா. அப்போ அம்பாளாகட்டும் பெருமாளாகட்டும் ஊஞ்சலில் நிகழ்ச்சி நடத்தக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்கள் பிரவேசம் பண்ணுங்க. 200 மடங்கு பலன். மேல்மலையனூர் அங்காளம்மனுடைய ஆலயத்தில் அமாவாசை என்று ஊஞ்சல் நிகழ்ச்சி நடக்குது. அந்த ஊஞ்சல் நிகழ்ச்சியை அவிட்டம் நட்சத்திரக்கார் கண்கூட பாருங்க. அப்படி அந்த நாள் நீங்கள் போக முடியலையா? இந்த 140 நாளுக்குள்ள அந்த ஊஞ்சலோடு அந்த அம்பாள் அங்கே தான் இருப்பா. அந்த கருவறைக்கு முன்னாடி வச்சுருப்பாங்க. அந்த ஊஞ்சலில் போயிட்டு அம்பாளை தயவு கூர்ந்து உங்களுடைய கைகளால் கொஞ்சம் அசைந்து கொடுத்து விட்டு வாங்க. அது மிகப்பெரிய ஒரு யோகம். இந்த சனி வக்ரம் உங்களுக்கு 200 மடங்கு பலனை தரும். நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்திற்கும் இந்த ஊஞ்சல் நிகழ்ச்சிக்கும் இந்த நட்சத்திரத்துக்கும் சனி காரகத்துக்கும் தொடர்புகள் உண்டு அப்படின்றத முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். கும்பராசியில் உள்ள சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 90 நாட்கள் வெற்றி. அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் கவனம். புரட்டாதியில் சனி பயணிக்கும் வக்ரகதி ஆகக்கூடிய காலம் உங்களுடைய காலம். சதயத்துக்கு வரும் காலம் கூடுதல் கவனம் வேண்டும். முதல் 3 மாதம் வெற்றி, அடுத்த 2 மாதங்கள் சற்று கூடுதல் கவனம் அப்படின்னு சொல்கிறேன். சனியினுடைய காரகத்துவத்தோடைய இடத்துலேருந்து வக்ரகதியிலேருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள தலவிருட்சம். எந்த ஆலயத்தில் அத்திமரம் இருக்குன்னு பாருங்கள். அத்திமர தல விருட்ச ஆலயங்களை சதயம் நட்சத்திரக்காரர் நீங்கள் டச் பண்ணுறீங்க அப்படின்னா இது மிகப்பெரிய ஒரு பரிகாரம். உங்களுடைய கர்ம வினைகள் அத்தனையும் டவுன் ஆகும். பாசிட்டிவ் ஆரா லெவல் பல மடங்கு வேலை செய்யும். உங்களுக்கு யோகமாக இந்த சனி பகவான் வேலை செய்வார். சனி கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. ஆமாம், மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சார் உங்களுக்கு இப்போ. ஆமாம், என்னுடைய வீடியோவை பார்க்கக்கூடிய என்னுடைய நேயர்கள் என்னைக்கும் சோட போகக்கூடாது. வெற்றி உங்களுக்கு உண்டானதா. ஆமாம், ஜெயம் இதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். வெற்றி இது மிகப்பெரிய ஒரு வாக்கியம். அதனால் என்னுடைய நேயர்கள் அடுத்த கட்ட நிலைக்கு வாழ்க்கை கொண்டு போகணும். ஏதோ பார்த்தோம் கடந்தோம் அப்படின்ற பேச்சுக்கு இங்கே இடம் இருக்கக்கூடாது. கும்பராசியில் உள்ள புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் முதல் 90 நாட்கள் பாதுகாப்பு, மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பாக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய 50 நாட்கள் உங்களுடைய கைமேல் பலனை கொடுக்க இந்த சனி பகவான் காத்துருக்கார். அப்போ முதல்ல அந்த 3 மாதத்தில் புரட்டாதியில் பயணிக்கக்கூடிய காலம் பெருமுயற்சிகள் வேணாம், கொஞ்சம் தள்ளி போடுவோமே. ஏன் மாதம் சடன்னு போயிட போகுது. கவனம் கவனம் கவனம், கூடுதல் கவனம் அப்படின்னு சொல்கிறேன். சரி, நான் இந்த கால நேரத்தில் நான் பண்ணி ஆகணும் சார், இந்த நேரத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். அப்போ சுய ஜாதகத்தை பார்த்து அனலைஸ் பண்ணி உங்களுடைய நாள் என்ன அப்படின்னு தெரிஞ்சு அதை பண்ணிக்கும். மேலும் இந்த நட்சத்திரம், இந்த கிரகம், இந்த வக்ரகதி ஆவரத்துலேருந்து உங்களுடைய பலாபலனை எடுத்துக்கூட வில்வ மரம் தல விருட்சமாக இருக்கக்கூடிய ஆலயத்தை இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் நீங்கள் சேவார்த்தி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கைமேல் பலனை கொடுப்பார் இந்த சனி பகவான். ஆமாம்,
ஒரு விஷயமும் நிறைய சர்ச்சைக்கு பிறகு, நிறைய ஆராய்ச்சிக்கு பிறகு, தேடுதல்களுக்கு பிறகு இது சரியாக நடக்குதா இல்லை டவுன் ஆகுதா அப்படின்ற இதனுடைய ஆராய்ச்சியெல்லாம் தொடர்ச்சியாக பண்ணிண்டு வெற்றி தொட்ட பிறகு என்னுடைய வாடிக்கையாளர்கள், என்னுடைய நேயர்கள் வெற்றி அடைந்து, சார் நீங்கள் சொன்னீங்க நான் வெற்றி அடைஞ்சிட்டேன்ற சொன்ன பிறகு தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே வெளியில் வருது. ஆமாம், ஒரு பரிகாரத்துக்கும் ஒரு தேர்வு இருக்குது. நான் சொல்லக்கூடிய இந்த வில்வ மர தலவிருட்சமாக உள்ள ஆலயத்திற்கும் இந்த சனி பகவான் வக்கரகதி ஆகிறதுக்கும் இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது. நேயர்களே, பார்த்துருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவரும் நான் சொல்லக்கூடிய இந்த ரெமடியை தயவு கூர்ந்து 100% நம்பிக்கையோடு செஞ்சு உங்களுடைய இந்த வக்கர நிவர்த்தியிலிருந்து பாசிட்டிவ் மட்டுமே நம்ம எடுக்கணும். என்னுடைய நேயர்கள் நீங்கள் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறணும். வாழ்க வாழ்க வாழ்க. இந்த சனி வக்கரமாகக்கூடிய இந்த காலம் உங்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக யோசத்தின்னு நான் சொல்லிட்டு வரேன். இருந்தாலும் உங்களுடைய இந்த 140 நாட்களில் எந்த காலம் உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஜெயம் காலம், உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வெற்றி எப்படி நீங்கள் எடுத்துக்கிறது, தன்னுடைய பரம்பரையெல்லாம் எப்படி நல்ல சௌகரியமாக இருக்கிறது, பெரிய பெரிய ஜாம்பவான்களாக வெற்றியை சந்திக்கும் நபர்களாக நம்ம எப்போ தான் மாறுறது, உங்களுடைய பிறந்த நாள், பிறந்த நேரம், பிறந்த இடம், உங்களுடைய பெயர் என்னுடைய தனிப்பட்ட வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பி சுய ஜாதகத்தை இந்த அம்பாளுடைய அருளால் உங்களுடைய சௌபாக்கியம் அத்தனை என்னுடைய நேயர்களுக்கு கிடைக்கணும். தெரிஞ்சுக்கோங்க. குருதட்சிணை செலுத்தி, இந்த குருதட்சிணை அதில் பாதி பகுதி என்னுடைய அம்பாளுக்கு நான் கொடுத்துட்டு வரேன். அதனால் இந்த குருதட்சிணை செலுத்தி உங்களுடைய சுய ஜாதகத்தை தெரிஞ்சு என்னுடைய வாழ்நாளில் பிறருடைய பாக்கியத்தை பெருசாக்கிறதுக்கும் உங்களை உசத்தி ஆக்கிறதுக்கும் இந்த பகவான் எனக்கு சேவார்த்தி கொடுக்கணும்னு வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். வாழ்க வாழ்க வாழ்க.